டெக்ஸ்கூல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா பிராண்டட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து நம்ம இப்போ வாங்குறோம்ல. ரீசெண்டாக நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த எல்லா அவைலபிள் ப்ரொஜெக்டர்ஸ்க்கும் வந்து சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்களா? அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரோட இன்சிடெண்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து 20 days ஆகி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ப்ரொஜெக்டர் வாங்கியிருந்தார். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஸோ நான் சர்வீஸ் சென்டர்ஸ் நம்பரும் இப்போ நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டட் வீடியோஸ். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எனக்கு. இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிராண்டட் ப்ரொஜெக்டர்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா ப்ரொஜெக்டர் இப்போ நம்ம வாங்குகிற எந்த ப்ரொஜெக்டாக இருக்கட்டும், நான் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஈகேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆக்ரோவாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் டான்ஜோவாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ நிறைய ஏயுஎன் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பிராண்டு, ஸோ இந்த நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா பிராண்டட் ப்ரொஜெக்டர்ஸ்க்கும் வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து கம்மி. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டர்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இன் கேஸ் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய ப்ரொஜெக்டர் வந்து வாங்கி ஒரு 3 years ஆகிடுச்சு. 3 years ஆகியும் எந்த ரிப்பேரும் ஆகலை. பட் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இது எல்லாருக்கும் இதேமாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ப்ரொஜெக்டர் வாங்கின உடனே சில பேருக்கு ரிப்பேர் ஆகிருக்கு, சில பேருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இல்லைனா ப்ரொஜெக்டர் ரிப்பேரே ஆகாமையும் போகலாம் இந்த மாதிரி. பட் இப்போ இது எல்லாம் இந்த ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து எதுக்கு இருக்காங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பிராண்டட் ப்ரொஜெக்டர்ஸ்ன்னு சொல்லி இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த பிராண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஜெக்டர்ஸ் பற்றி நிறைய வீடியோ போடுறீங்க. பட் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்து லாங் லைஃபாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம போடுறோம். ஸோ இன்க்ளூடிங் மீ, நான் கூட ப்ரொஜெக்டர் ரிவ்யூஸ்லாம் நிறைய போடுறேன். பட் அந்த ப்ரொஜெக்டர்ஸோட சர்வீசஸ் பற்றி நம்ம நிறைய பேசுகிறது கிடையாது. பட் இனிமேல் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் பேசணுன்னா, நம்ம பேச ஆரம்பித்தா தான் சர்வீஸ் சென்டர்ஸஸ்லாம் வந்து நிறைய உருவாகும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க சர்வீஸ் சென்டர்ஸ்க்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எந்த ப்ரொஜெக்டர் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களால் ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் என்னால் சர்வீசஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு நேர்ந்த இன்சிடெண்ட் என்னென்னா, அவர் வந்து ஒரு பிராண்டட் ப்ரொஜெக்டர் வந்து வாங்கியிருக்காரு. அந்த ப்ரொஜெக்டர் வாங்கினோடனே டெட் பிக்சல் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ டெட் பிக்சல் அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்துட்ருக்க அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு செல்ஃபோன் மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு வந்து லென்ஸ் மூலிமா பெரிய ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்பிளேயில் இருக்கிற கண்டென்ட் எப்படி விசிபிளாக இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பிக்சல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணியிருந்தால் அனிமேஷன்ஸோட ரொம்ப பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிக்சல் அரேஞ்ச் பண்ணியிருக்க அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கருப்பு கலரில் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இவர் பார்க்குற அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே டெட் பிக்சல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாங்கி ஜஸ்ட் 20 days தான் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், இது எப்படி ஆகியிருக்கும், இதோட சான்சஸ் என்ன ப்ரோ, இது எப்படி தான் இது மாதிரி ஆச்சு அப்படின்னா, அந்த ப்ரொஜெக்டர் ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது ப்ரொஜெக்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஒழுங்காக பண்ணியிருந்தாலுமே சில ப்ராப்ளம் வரும். இந்த டெட் பிக்சல் ப்ராப்ளம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஜெக்டர் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொரியர்ஸ் மூலிமா அமுச்சு விட்றாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து கொரியரில் வர்றதுனால உங்களுக்கு பை சான்ஸ் ஏதாவது மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, டக்குன்னு தூக்கி கீழே போட்டுட்டாங்க, இல்லை வந்து ரொம்ப ஷேக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக அந்த பேனலில் இருக்கிற பிக்சல்ஸ் வந்து
உங்களுக்கு டெட்டாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில நேரத்தில் டெட் பிக்சல் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் மானிட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம், பட் ப்ரொஜெக்டரில் வந்து அதை பண்ண முடியாதுன்றது என்னோட தாட். ஸோ ப்ரொஜெக்டரில் ஏன் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் மானிட்டரு இல்லை உங்களுக்கு ஏதாவது பேனல்லாம் டேரெக்டாக அந்த மானிட்டர்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். பட் ப்ரொஜெக்டரில் வந்து எல்சிடி பேனல் வந்து கவராக இருக்கும். அந்த எல்சிடி பேனல்லேருந்து உங்களுக்கு லென்ஸை தான் நீங்கள் வெளியே பார்ப்பீங்க. ஸோ லென்ஸை க்ளீன் பண்ணலாம், பட் எல்சிடி பேனலை வந்து நீங்கள் டச் பண்ணி அதில் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஒரு ரொட்டேட் கொடுக்கலாம். ஸோ இந்த டெட் பிக்சல் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த பிக்சலில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதை ரொட்டேட் பண்ணி நல்லா அப்படி அதை வந்து வைப் பண்ணுவாங்க. ஸோ வைப் பண்ணால் உங்களுக்கு பிக்சல் வந்து திருப்பி ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், பட் அவருக்கு வந்து ஆகலை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 20 days தான் ஆகியிருக்கு வாங்கி. ஸோ அந்த 20 daysக்குள்ளே வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ கஸ்டமர் கேரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஜெக்டர் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம், அந்த டெலிவரி ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அந்த டெலிவரி ஃபார்ம் ஃபில் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து நாங்கள் ப்ரொஜெக்டரை வந்து கொரியர் மூலிமா எடுத்துகிட்டு போவோம். வாங்கி 20 நாள் ஆகுது, யோசிச்சு பாருங்கள். நாங்கள் கொரியருக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு 1 month கழித்து அதை சரி பண்ணி நாங்கள் எங்களோட மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வந்துச்சோ அந்த டெலிவரி லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இதே சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், முதல்ல அவரை வந்து இது வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா ஹார்ட்வேர் ப்ராப்ளமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ரீசெட்லாம் ட்ரை பண்ணி நான் அந்த சப்ஸ்கிரைபரோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு ரொம்ப நொந்து போய் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி 1 month ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 20 days தான் ஆகுது வாங்கி அப்படின்னா எப்படி நீங்கள் அனுப்பி விடணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வரும்? ஸோ ஜென்ரலாக எனக்குமே அது வந்து யோசனை பண்ணுவேன். ஏன்னா கரெக்டாக 10 days அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் என்ன ஆனாலுமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் 10 daysக்கு மேலே ஆச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 10 daysக்கு அப்புறம் தான் அவருக்கு நடந்திருக்கு. ஸோ 20 daysல வந்ததுனால இப்போ அவர் ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ஸோ கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு தான் நான் வந்து எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து கொடுக்கணும். பட் கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்றதுனால சரி லோக்கல் ஷாப்பில் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு போய் அவர் கேட்டிருக்காரு. ஸோ லோக்கல் ஷாப்பில் எங்கே போய் அவர் கேட்டாலுமே அவருக்கு கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வந்து, ஆன்லைனில் ப்ரொஜெக்டர் வாங்குறீங்களா, மறந்துடுங்க. நாங்கள் ஒரு சில பிராண்டட், அதாவது நாங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டியது பேனசோனிக், அதுக்கப்புறம் சோனி, எல்ஜி, அப்புறம் எப்சன், இந்த பிராண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். ஆன்லைனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ நாங்கள் அந்த ப்ரொஜெக்டர்ஸ் ஆன்லைனில் வாங்குகிற ப்ரொஜெக்டர்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்களால ரெடி பண்ண முடியும், இல்லை ரெடி பண்ண முடியாது, இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி பேசுறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன், ரெக்வஸ்ட் பண்ணுறேன். சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஸோ இது எந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஆன்லைனில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது. அதனால அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கிது, நீங்கள் சீப்பாக வாங்கிடுறீங்க, நீங்கள் வந்து எங்கள் கடைக்கெலாம் வாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு உங்களோட கஷ்டத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறேன், திருப்பியும் சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து பற்றி நான் முன்னாடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய நல்ல சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது, அதுதான் உண்மை. இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த சப்ஸ்கிரைபர் அவருக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு அவருக்கு ரெஸ்பாண்ட் கொடுத்துருந்தேன். ஏன்னா 20 days 30 days ஆனாலுமே திருப்பி வரும் அப்படின்றது என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று எனக்குமே ஒரு தடவை 3 லைன்ஸ் ப்ரொஜெக்டரில் வந்து 3 லைன் வந்துட்டு இருந்தது வாங்கி கொஞ்ச நாள்லேயே. ஸோ நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன்னா, இதேமாதிரி டெலிவரி சேலான் கொடுத்தாங்க, நான் ஃபில் பண்ணேன் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா இதை கொரியரில் எடுத்துகிட்டு போயிட்டு 30 daysல திருப்பி எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடலாம், ஒன்றும் ஆகாது. டெலிவரியில் நீங்கள் ப்ரொஜெக்டரை திருப்பி சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் டெலிகேட்டாக கொஞ்சம் பார்த்து பேக் பண்ணி அனுப்பி விடுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணாலே மோஸ்ட்லி போதும். அவங்க திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பேக் பண்ணி திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த ப்ரொஜெக்டர்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் அவேராக இருங்க. ஸோ 10 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து அமேசானில் வந்து நார்மலாகவே இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில்.
ஸோ இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக நீங்கள் ப்ராஜெக்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டெலிவரி பண்ணுற அந்த கொரியர்ஸ் வந்து கொரியர் மூலிமா வருது அப்படின்றதுனால இந்த பிக்சல் இந்த ஹார்டு ஹேண்ட்லிங் மூலிமா உங்களோட ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ஜஸ்ட் இன் கேஸ் விசிபிள் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, விசிபிள் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் 10 டேஸ்க்குள்ளேயே திருப்பி அனுப்பிச்சிடுறோன்றதுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் 10 டேஸ்க்கு மேலே விசிபிள் டேமேஜ் எதுவும் இல்லை, நான் 10 டேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அது முழுக்க நான் வந்து மேனுஃபேக்சரரை தான் சொல்லுவேன். ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட டிஃபெக்ட் தான் இது. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து டெலிகேட்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் லாங் லைஃப் வர மாதிரி. இந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லா ப்ரொஜெக்டர்ஸுமே வந்து உங்களுக்கு 20,000க்கு வந்து கொடுக்குற எந்த பிராண்டாக இருந்தாலும் நான் திருப்பியும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஈகேட் பிராண்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அக்ரோவாக இருக்கட்டும், இல்லை வந்து லேசர், இல்லை ஜெப்ரானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸு நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இந்தியன் பிராண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர்ஸை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேங்க. ஆத்தரைஸ்டு, அதாவது ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இப்போ எப்சனுக்கு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சோனிக்கு பண்ணுறாங்க. இவங்களாம் ஏன் வந்து ப்ரொஜெக்டர் எடுத்துகிட்டு போனாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஆத்தரைசேஷன் வந்து அவங்களுக்கு கம்பெனி சைடில் வருது. ஸோ அந்த மாதிரி உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். நாங்கள் யூசர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு வரோம், சர்வீஸ் சென்டர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அண்ட் இன் இந்தியா. ஸோ மெயினாக வந்து தமிழ்நாடுல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரொஜெக்டர் யூசர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, பட் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே. ஸோ இப்போ ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து நான் சென்னையில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து சூப்பர் பிளேசிங் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா இப்போ மேலே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஸோ இந்த சர்வீஸ் சென்டருக்கு நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து பாசிட்டிவாக தான் எனக்கு ரெஸ்பாண்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் ப்ரொஜெக்டரில் எந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் பிளேசிங் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போயிட்டு அதை சரி பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதுதான் கைஸ் ப்ரொஜெக்டர் சர்வீஸ் சென்டர். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் எப்படி சர்வீசஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் யூசர் நடந்த இன்சிடெண்ட். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வாங்குகிற ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து சீப்பாக வருது அப்படின்றதுக்காக நம்ம வாங்குகிறோம், அது வந்து மெயின் விஷயம். ரெண்டாவது, அந்த சீப்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இப்போ டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் லைஃப், கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து அந்த டிவி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் நமக்கு வருது. அந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸில் வரல. ஸோ அதனால தான் நிறைய பேர் ப்ரொஜெக்டை வாங்க மாட்டேங்கிறது என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ ப்ரொஜெக்டர் சர்வீசஸ் வந்து நல்லா இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா, ஸோ நான் இன்னொரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அது மேபி இன் 5 years டவுன் த லைன் அதுக்கப்புறம் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அப்போ வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நீங்கள் வந்து நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுங்கள். என்னோடய லாங்குவேஜ் புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் மூலிமா புரிஞ்சுக்கோங்க. சர்வீஸ் சென்டர்ஸ் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய மெயின் மோட்டிவ் இந்த வீடியோ மூலிமா. ஏன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கல. ஸோ இது மாதிரி நான் ஒரு போல் ரேட்டு, அதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஒரு போலிங் கேட்டிருந்தேன். இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம் சர்வீஸ் சென்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. ஸோ அந்த போல் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து குட், பேட், வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக நான் வந்து கொஷின் கேட்டிருந்தேன். அதில் வர ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் போய் பாருங்கள். கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. நிறைய பேர் குட்டுன்னு சொல்லலை, பேட் அண்ட் வேர்ஸ் இந்த 2 கேட்டகரியிலே தான் நீங்கள் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்குமே அந்த இன்சிடெண்ட்டை வந்து ஃபேஸ் ஆகிருக்கும். அப்படி ஃபேஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய நம்ம கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்ட் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலுமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. பாய் கைஸ்.